வணக்கம் தோழர்களே. மேடையில சில்லறைய செதற விட்ட நயினாரு கீழே இருந்து அப்படியே ஆக்ரோஷமான கோஷம். வேற லெவல் மீட்டிங் நடந்திருக்கு. எடப்பாடியார் தான் காண்டாயிருக்காரு. அதோட எடப்பாடியாரும் டிடிவி தினகரன் போன்றோரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுல பாஜக காண்டாயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் காண்டாகிறதுல நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது தமிழ்நாட்டை அழிக்க வர எந்த சக்தி எந்த உருவத்தில் வந்தாலும் அடிச்சு ஓட வர்றது நம்ம வேலை. அதுலயும் நயினார் நாகேந்திரன்லாம் கொடுத்த காசுக்கு மேல கூவுறாருங்க. புது விளக்கமாறு, எங்க ஊர்ல சொல்ற பழமொழியை சொல்றேன். புது விளக்கமாறு 4 நாளைக்கு பரட்டு பரட்டு பரட்டுன்னு கூட்டுவான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அதனால புதுசா தலைவராயிருக்காரு, கொடுத்த காசுக்கு மேல கூவுனா தானே கொஞ்சம் கெத்தா இருக்கும். அதனால அண்ணன் நயினார் நாகேந்திரன் அடிச்சிருக்காரு. வேற லெவல் சம்பவம் பண்ணதான் நினப்பு வேற. ஆனா அதை எங்க பேசினாரு? தமிழ்நாட்டில் பேசி இருக்கிறாரு. என்ன பேசினாரு தெரியுங்களா? அமித்ஷா மோடி உலகத்தவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்களாம். அமித்ஷாவும் மோடியும் உலகத்தவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்களாம். நீங்க வேற இந்த ஆனந்த விகடன் பத்திரிக்கை இருக்குல்ல, விகடன் குழுமம், எதுக்குங்க நீங்க அந்த வெப்சைட்டை மூடினீங்க? ஏன்னா மோடிய வச்சு உரிச்சு காய போட்டாங்க. எதனால? அமெரிக்காவில் இருக்கிற நம்ம மக்கள் அவங்கள அடிமைகளை போல கால்லையும் கையிலையும் விலங்க போட்டு குழந்தைகள் முதற்கொண்டு விலங்கு மாட்டி ஏதோ ஒரு போர் குற்றவாளிகளை போல ஒரு அடிமைகளை போல ராணுவ விமானத்துல ஏத்தி கொண்டு வந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தினா. சின்ன மாகாணங்கள் சின்ன நாடுகள் கூட எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. கொலம்பியால குட்டி நாடு எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட வாயே திறக்காம கையை கட்டிக்கிட்டு நீங்க சொல்லுங்க எஜமான் ட்ரம்ப் அவர்களே, நான் செய்யறேன் எஜமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் இந்த மோடி. அதை அசிங்கப்படுத்தி தெளிவா பொலிட்டிக்கலா ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. அதுல கதறி போய் தான் வெப்சைட்டை மூடினீங்க. கையிலையும் கால்லையும் விலங்கு கட்டி மோடி உட்கார்ந்துருக்காப்ல. இதுதான் அவர் நிலைமை. அதுல உலக நாடெல்லாம் கண்ணுல வரல விட்டுறாங்களாம். இவர் மோடி அமெரிக்காவுக்கு போனாருங்க. போனாண்டு அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க பார்லிமெண்ட்டுக்கு போறதா இருந்தது. 70க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், அமெரிக்காவில் இருக்கிற எம்பிக்கள் இந்த பீஸ் அமெரிக்காவுக்கு வந்தா, 56 இன்ச்சு அமெரிக்காவுக்குள்ள வந்தா, அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தா நாங்க வரமாட்டோம்னு லெட்டர் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி அப்படியே அமெரிக்காவுக்குள்ள போறாரு. அந்த பீஸ் உள்ள வந்தா நாங்க வரமாட்டோம் 70க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கடிதம் கொடுத்து அசிங்கப்படுத்தினாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க? அங்க இருக்கிற இந்தியர்கள் மோடிக்கு எதிராக கோஷம் போட்டது மட்டும் இல்ல, இந்த வண்டி இருக்கும்னா அந்த காலத்துல எல்லாம் சினிமா படத்தெல்லாம் போஸ்ட் ஒட்டி ஊர் ஊரா வண்டி இழுத்துட்டு போவாங்க தெரியுங்களா? மக்கள்லாம் அந்த போஸ்டரை பார்த்து இந்த படம் வரது போறது போலப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்ப எல்லாம் தகவல் தொழில்நுட்பம் இல்ல. இப்போ அதே போல டிஜிட்டலைஸ்டு நல்ல டிஜிட்டலா போர்டுல மோடிய புளிச்சுன்னு துப்பி ஊர் ஊரா வண்டி போய் அசிங்கப்படுத்துச்சு. மோடி மறந்துட்டாரா? அமித்ஷாலாம் அட்ரஸே தெரியாது உலக நாட்டுக்கு. இதுல இவங்க ரெண்டு பேரும் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்களாம். பக்கத்துல இருக்கிற சீனாக்காரன் நெருக்கி 54 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் உள்ள வந்து வீடை கட்டி பாலத்தை போட்டு கிரகப்பிரவேசமே வச்சு விட்டான். அது கூட தெரியாம உட்காந்துக்கிட்டு இருந்த பீஸ் தான் நம்ம சௌக்கிதார் மோடி. ஆனா இவரு கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாரு. என்ன நயினாரு பேப்பர் படி நயினாரு. அதுல அமித்ஷா போற இடமெல்லாம் வெற்றி தானா, சாணக்கியானா அமித்ஷா. அவர் மகாராஷ்டிரா போனாருங்க, அங்க ஜெயிச்சோம். இமாச்சல் பிரதேஷ் போனாரு, அங்க ஜெயிச்சோம். டெல்லிக்கு போனாரு, அங்க ஜெயிச்சோம். அவர் போற இடத்தெல்லாம் ஜெயிக்கிறாராம். வேற லெவலுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. எழுதி வச்சுக்கோங்க, 2026 பாஜக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அண்ணே நயினாரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இருக்காதா உங்களுக்கு? இல்ல நான் தெரியாமலே கேக்குறேன். தமிழ்நாட்டுக்குள்ளதான் டெண்டடிச்சு உட்காந்து இருக்கீங்க. தேர்தல்னு வந்துச்சுன்னா 15 தடவை 20 தடவைன்னா அந்த ஒரு வருஷமா இங்கதான் அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லா மந்திரியும் தமிழ்நாட்டுக்குள்ள டென்ட் போட்டு உட்காந்துருப்பீங்க. எல்லா மந்திரியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தனித்தனியா ஆளுகளை சந்திச்சு உருட்டி விடுவீங்க. நீங்க பார்த்த வேலைக்கெல்லாம் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆயிருக்கலாம். ஆனா உள்ளூர்ல 40க்கு 40 அடிச்சு தூக்கி ஓட விட்டோம். முதல்லையாவது 4 சீட்டு வாங்கினீங்க, இந்த முறை அதையே அடிச்சு தூக்குவோம். அது வேற விஷயம். புரியுதுங்களா? அமித்ஷா வர 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 போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயாவது ஒரே ஒரு சீட்டு ஓபிஎஸ் மையம் ஜெயிச்சாரு எம்பியா. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதுவும் கிடையாது. இப்ப தெரியுதா? அமித்ஷாவும் மோடியும் வர வர மொத்தமா தொடச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. மறந்துடக்கூடாது.
அப்புறம் இந்த கண்ணில் வரல விட்டு ஆட்டுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. ஏன்னா நாங்கள் கடப்பாறையை விட்டு ஆட்டுருவேங்க. வித்தியாசம் இருக்குல்ல. நீ கண்ணில் வரல விட்டு ஆட்டலான்னு ட்ரை பண்ணா நாங்கள் கடப்பாறை விட்டு ஆட்டுருவேங்க. எங்ககிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா நாங்கள் அடியெல்லாம் வந்து குண்டாங்குறுக்க அடிக்கிறவங்க, ரொம்ப தாட்சணை பார்க்காம அடிக்கிறவங்க வேற நாங்கள். நான் என்ன கேட்குறேன், நயினார் அண்ணகிட்ட 56 இன்ச்சு மோடி கிட்ட போய் கேளுங்க. அவர் தாங்க ரோட்ல போக முடியல, பயந்துக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகம் ஐஐடி எல்லா சுவத்தையும் உடைச்சு உள்ளுக்குள்ளேயே ரோடு போட்டு உள்ளுக்குள்ளேயே ஓடினாரு. வெளியே வர்றதுக்கு அம்மிட்டு பயம் தமிழ்நாட்டுக்குள்ள. கெட் அவுட் மோடி, கோ பேக் மோடி மட்டும் இல்ல, செதிச்சு விட்டுருவோன்னு அவருக்கு ஒரு பயம். அதனால அவர் என்ன பண்ணாரு, நாங்க விட்ட கருப்பு பலூனுக்கே பயந்து போய், நாங்க போட்ட கோலத்துக்கே அரண்டு போய், நாங்க பச்சை மீம்ஸுக்கே மிரண்டு போய், தெருவில் போக பயந்துக்கிட்டு சவர உடைச்சு ஓடினாரு நம்ம ஐயா 56 இன்ச் மோடி சௌக்கிதார். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த கண்ணில் விரல விட்டு ஆட்டுவேன் இதெல்லாம் வச்சுக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமித்ஷா வந்தாரே தமிழ்நாட்டுக்குள்ள, நிறைய ஜனங்களை கொண்டு போய் நிப்பாட்டாங்க. யாரு, பாஜக. ஒரு 3 வருஷம் இருக்கும். அமித்ஷா உடனே தெம்பாயிட்டாரு. அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடப்பண்றாரு. ஒரு பெருசு, ஒரு 70 வயசு பெருசு கையில வச்சிருந்த பதாகை, யாரு, அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு பதாகையை கையில வச்சிருந்துட்டு அந்த பதாகை தூக்கி அமித்ஷா மேல அடிச்சுச்சு. அமித்ஷா பக்கத்துல போய் விழுந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? யார் தெரியுமா அவரு? ஒரு சின்ன ஆவின் பால் பூத்துல வேலை பார்க்குற அந்த கால திமுக. இப்ப இருக்கிற திமுக கூட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ல இருக்கும். அந்த கால திமுக சங்குல ஏறி மிதிக்கும். ஏன்னா அவன் போராடி ஜெயிச்சு மேல வந்தவங்க இல்லையா? அடிச்சு தூக்கி, நீ என்ன பெரிய ஆளாரு, நீ எவ்வளோ பெரிய ஆளாரு, உள்துறை அமைச்சராரு, நீ எவனோ இருந்துட்டு போ அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா போய் நியூஸ்ல தேடி பாருங்க, அசிங்கப்படுவீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக தலைவர்கள் என்னைக்காவது வந்து நிம்மதியா போயிருக்கீங்களா? இது வரைக்கும் அமித்ஷா, மோடி அத்தனை பேர் வந்தாலும் கூட்டம் குடிச்சா வெறுஞ்சேர பார்த்து பேசின பீசுங்க தானே நீங்க கண்ணில் கடப்பார விட்டு ஆட்டுவீங்களா, விரல விட்டு ஆட்டுவீங்களா? வெறுஞ்சேர பார்த்து பேசிட்டு பீசுங்க நீங்க. அப்புறம் ஐயா மோடிஜி வந்தாரே, கூட்டம் கட்டுறதுக்காக பின்னாடியே அந்த ரோட் ஷோல ஓடுனீங்களே, மறந்துட்டீங்களா? இவ்வளவு அசிங்கப்பட்டோம். அப்படி கொடுத்த காசுக்கு மேல கூவுறாரு நயினாரு. என்ன நயினாரு, நீங்க எத்தனை உரு போட்டாலும், தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும், பல்ட்டி அடிச்சாலும், உருண்டாலும் பரண்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு ஓட்டு கிடையாது. காவி கலரை பார்த்தாலே காண்டாகிற கூட்டம் நாங்க. அதனால இங்கெல்லாம் அவங்க கனவு. அது இல்லாம எங்க முதலமைச்சர்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளு, பார்த்து நடந்துக்குங்க. அவர் வாட்டுக்கு ஒத்திக்கு ஒத்த வாயா பார்த்துக்கலான்ட்டாருன்னா அசிங்கமாக போயிடும். நேற்றே அப்படி தான் சொல்லியிருக்காரு, உன் பரிவாரத்தெல்லாம் கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்ட்டு இருக்காரு. இதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு வாண்டடாக போய் அடி வாங்க போகிறீங்க. அதில் மோடியை பார்த்து உலகமே பயப்படுதுனார்ல, அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. மோடியை பார்த்து உள்ளூர்லேயே பயம் கிடையாது, நாங்கள் அடித்து ஓட விட்டது பெருசு கிடையாது, நாங்கள் எப்பயும் அத்தான் செய்கிறோம். வாரணாசி அவருடைய சொந்த தொகுதி, அங்கே செல்ஃபோனை கொண்டு எரிஞ்சாங்கங்க. வாரணாசியில் போன தேர்தலில் 4 சுற்றுல தோத்துக்கிட்டே இருந்தார். யாரு, நம்ம மோடி. இப்படித்தான் அவருக்கு உள்ளுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே மரியாதை. இதுல வெளிநாட்டுல போய் ஏன் இது அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து அலறுகிறார்களாம். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அமித்ஷா மோடியை பார்த்து நாங்க ஏன் அலறோம்? தமிழ்நாடு திராவிடம், திமுக கூட்டணி, பெரியார், அம்பேத்கர்ன்ற பேரை பார்த்து தமிழ்நாட்டுக்குள்ள நடங்குற கூட்டமே யாரையானா நீங்க தாயா. சும்மா நடுங்கி பதறி போயில இருக்கீங்க. ஐயோ என்ன பண்ண போறோம்னு கதறது தான் ஆடியோவா கேட்டுட்டு தானே இருக்கோம். இதுல உங்களை பார்த்து ஐயோ. இதுல அவர் மேல நின்று பேசுறாரு, கீழே இருந்து துணை முதல்வரே, முதலமைச்சரே, என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பயம் பாவம். கூவணும்னு முடிவு பண்ணிட்டான், ரெண்டையும் சேர்த்து கூவி விடுவோன்னே முதலமைச்சரே, துணை முதலமைச்சரே. ஒன்னு அவரு அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? சொன்னா காண்டாயிரும் நம்ம எடப்பாடி. அப்புறம் எடப்பாடி காண்டானா தாமரை மலர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்கப்பா, பாரத் மாதாக்கு ஜெய மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு மேடையில ஒரே டைவ் அடிச்சாரு பாருங்க, வேற லெவல் டைவ். அதுல மெயின் பாயிண்ட், இரட்டை இலையில் தாமரை மலரும். இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ரெட்டலையை பத்திரமா வச்சுக்க, முடிச்சு விட்டுருவாங்க. ரெட்டலை தான் தாமரையா மாறிடுச்சுன்னு ரொம்ப நாளா பிரச்சாரம் பண்ணி தரானுங்க, பரப்புரை பண்ணி தரானுங்க. கவனமா இருங்க, நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு மேல உங்க விருப்பம். அதுல அண்ணனே சொல்லிட்டாரு, இனி ரெட்டலையில தான்
ரெட்டலைக்கு மேலே தாமரை மலரும்னா என்ன அர்த்தம்? உங்களை விட நாங்க மேல இருக்கோம், ரெட்டலை கீழே இருக்கோம், தாங்கி பிடிக்கும், ஆனா அதிகாரத்துல நாங்க தான் இருப்போம் அப்படின்னு கூட பொருள் எடுத்துக்கலாம். அதுலயும் அண்ணன் கடைசியில் ஒரு பஞ்சு வச்சாரு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கு அதிக உரிமை வேண்டும், தமிழ்நாட்டின் அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் பாதிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க தீர்மானம் போட்டா பத்தாது, கச்சத்தீவை மீட்கிறது ஐயா மோடி கையில தான். உங்ககிட்டும் பேசுறீல, முதல்ல மோடி கிட்ட போய் அதை பேசு, பணத்தை ஒழுங்கா தர சொல்லு. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், 2வது கட்ட மெட்ரோவா இருக்கட்டும், எங்களுக்கு தர வேண்டிய பேரிடர் நிதியா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிதியா இருக்கட்டும், எங்க தொழில்துறைகளுக்கு வழங்க வேண்டியதா இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், அப்புறம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கே 4000 கோடிக்கு மேல சம்பளம் கொடுக்க வக்கில்லாம இருக்கீங்க, அதை கொடுங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் 1000 2000 கோடின்னு ஒதுக்கிட்டு 2 கோடியே தமிழுக்கு ஒதுக்கிருக்கீங்க இந்த ஆண்டு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ரூபாயை வாங்கி கொடு, அப்புறம் பேசு. அப்புறம் தமிழ்நாடுன்னு பேச, அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் என்ன பண்றதுன்னு. பாத்துக்கலாமா? அமித்ஷாவையும் மோடியும் பார்த்தா அரண்டு போவாங்க, 2026 நாம தான் ஆட்சியில அப்படின்னு அண்ணன் நயினாரு கதறி இருக்காரு. பார்த்து கதறனே, காப்பி டீயை குடிச்சுட்டு ஓரமாக உட்காந்து கதறு. ஏன்னா இங்கே அது நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. உங்கள் அப்பனுக்கு அப்பே வந்தாலுமே இங்கே அதெல்லாம் நடக்காது. ஏற்கனவே நயினார் நாயந்திற்கு எதிராக முக்குளத்தோர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்களெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு உன்னை தலைவனாக்கிருக்காங்களடா, வாடா பார்க்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் இருக்கு, பொறுத்து பாருங்களேன். பாவம் நயினாரு.